சிவராத்திரி எப்படி உருவாருது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சமயம் பிரபஞ்சத்துல பிரளயம் வருது, எல்லா உயிரினங்களும் சிவபெருமானோட ஒடுங்கின்றது. அப்படியே செயலற்று போயிருக்கு உலகமே. கருணையே வடிவமான தாய் பார்வதியால இதை பார்த்துட்டு இருக்க முடியல. சிவபெருமான நினைச்சு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறா. ஆகம விதிப்படி நியம நிஷ்டையோட சூரிய அஸ்தமனத்துல இருந்து சூரிய உதயம் வரை 4 காலமும் சிவபெருமான பூஜிக்கிறா. சூரிய உதயம் அப்ப சிவபெருமான் அவளோட தபஸை கண்டு மெச்சி அவ முன்னாடி காட்சி கொடுக்கிறார். அவளோட பிரார்த்தனையையும் நிறைவேற்றுறார். எல்லா உயிரினங்களுக்கும் உயிர்ப்பிக்கிறார். அகண்ட பிரம்மாண்ட உலகமும் இயங்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறா சிவபெருமான் கிட்ட. யாரெல்லாம் நியம நிஷ்டையோட இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவளுக்கு எல்லாம் சௌபாகியமும் முக்தியும் கொடுக்கணும்னு அதையும் நிறைவேற்றுறார் சிவபெருமான். பார்வதி பிரார்த்தனை பண்ணினது போலவே சிவபெருமானும் அனுகிரகம் பண்றார். இன்னி வரைக்கும் நம்ம சிவராத்திரி கொண்டாடின்னு இருக்கோம். அதன்படியே சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், பதஞ்சலி, வியாகிரபாதர், சுந்தரநாதர், சிவயோக மாமுனி, இப்படி அஷ்டாதி முனிவர்கள் எல்லாம் முக்தி அடைஞ்ச நாள் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட கண்ணையே முக்கண்ணனான சிவபெருமானுக்கு தானமா கொடுத்த கண்ணப்ப நாயனாரும் முக்தி அடைஞ்சது இன்னைக்கு தான். திருமூலர் திருமந்திரம் பாடினாலும் இன்னைக்கு தான். இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்க சிவராத்திரி அன்னைக்கு. இந்த நன்னால நமக்கு சிவபெருமானுடைய கிருபை வேணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். சிவபெருமான் கிருபை வேண்டும், அவன் திருவருள் பெற வேண்டும், வேறென்ன வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும். மேலும் நாளைக்கு வேறு சில சுவாரஸ்யமான சிவராத்திரி கதைகளை பத்தி பார்ப்போம்.